வணக்கம் எஃப்எம்சிஜி டிவி நேயர்களே, மீண்டும் நம்மோடு இணைந்துள்ளார் என் நண்பர் திரு ஆர் கண்ணன், ஐநா சபை முன்னாள் அதிகாரி. தொடர்வோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை பற்றி. சென்ற எபிசோடில் கர்ம வீரர் காமராஜ் அவர்களுடைய ஒரு போர்ஷன் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. மீண்டும் தொடர்ந்து காமராஜ் ஐயா அவர்களை பேசிய பின் வேறு அடுத்த முதலமைச்சரை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதையே இன்றைக்கி பேசுவோம். வணக்கம் கண்ணன் சார். வணக்கம் கணேஷ். பெருந்தலைவர் காமராஜர் பற்றி உங்களோட பேசுகிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. வணிக சமுதாயத்தில் ஏகப்பட்ட பேர் எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்காங்க, கடைக்காரர்களாகவும் இருக்காங்க. நாடார்ஸ் தென் மண்டலத்தில் நாடாரையும் தாண்டி, ஏன்னா இவர் வெறும் நாடார்களை கவர்ந்த ஒரு தலைவர் இல்லை பாருங்க. அதனால் அவருக்கு பெரிய மரியாதை, அரசியல்வாதியில் ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய சிலரில் அவரை ரொம்ப பெரிய லெவலில் மக்கள் பார்க்குறாங்க. அதனால எனக்கு நல்ல ரிப்போர்ட்ஸ். நின்றால் தலையிடிக்கும், நிற்பதற்கே இடம் இருக்கும், அமைவான ஓர்குடிலில் ஐயா நீ வந்துதித்தாய் அப்படின்ட்டு அவருடைய எளிய பின்னணியை அவ்வளோ அழகாக பாடுறார் கண்ணதாசன். அந்த பாடல் முழுவதையும் நம்ம பின்னாடி ஒரு தடவை பார்க்கலாம். நாடார்கள் வணிகத்தில் ரொம்ப தேர்ந்தவர்கள். அதாவது அரசுடைய ஆதரவோட ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மேலுக்கு வருவது என்பது எளிது. பல பேர் அதை விரும்புகிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, வட தமிழ்நாட்டில் வன்னியர்கள் அந்த மாதிரி அவர்கள் தங்களுக்கென்று கம்பார்ட்மெண்டல் ரிசர்வேஷன், அதாவது உள் ஒதுக்கீடு, உள் இட ஒதுக்கீடு அவங்களுக்கு வேணும்னு கேட்குறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ நாளைக்கு பிறகு சுதந்திரம் கிடைச்சி ஏறக்குறைய 80 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இப்படி கேட்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை நாம் பார்க்குறோம். ஆனால் ஒரு கணிசமாக தமிழகத்தில் பல இடங்களில் பரவி இருக்கிற இந்த வணிக பெருமக்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியில் அவர்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருப்பது இன்னைக்கு அவர்களை தினத்தந்தி எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஷெவ்நாடார் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது தீப்பெட்டி தொழிற்சாலைகள், அல்லது கேலண்டர், லித்தோ, இதயம் நல்லெண்ணெய், ஆரோக்கியா பால், அருண் ஐஸ்கிரீம், அதான் ஆரோக்கியம், இவர்கள் எல்லாம் அவர்களுடைய கடுமையான உழைப்பாலும் மதிநுட்பத்தாலும் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அவர்களுடைய உருவாக்கம் அதனால ரொம்ப அதில் இவர் பொது வாழ்க்கைக்கு வருகிறார். பொது வாழ்க்கைக்கு வந்த பெருந்தலைவருக்கு பிறகு ஒரு பெரிய நாடார் தலைவரை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் திமுகவில் தான் ஏவிபி ஆசை தம்பியை சொல்ல முடியும். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அளவுக்கு உயர்ந்தார். அது அந்த கட்சியில் அப்போது 4வது இடம். தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர். அந்த இடத்துல நாஞ்சில் மனோகரன் ரொம்ப நாள் இருந்தாங்க. உங்களுக்கு அது தெரியும். இப்போ தான் கிட்டத்தட்ட 4-5 துணை பொதுச் செயலாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். ஒரு தாழ்த்தப்பட்டவர், ஒரு பெண், இப்படியெல்லாம் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அன்னைக்கு ஒரே ஒரு துணை பொதுச் செயலாளர் தான். அந்த இடத்துக்கு முதல்லயே தொடக்கத்திலேயே போனவர் ஏவிபி ஆசை தம்பி. அவர் இன்னும் சொல்ல போனால் பெருந்தலைவருக்கு ஒரு தொலைவான உறவு அவர். அதனால பெருந்தலைவரை திருப்பி இங்கே வரும்பொழுது 63 அவரை விட்டு விலகிடுறாரு. பக்தவத்சலத்துக்கிட்ட ஆட்சியை கொடுக்கிறார். அதற்கப்புறம் விலைவாசி உயர்வு, அரிசி தட்டுப்பாடு. அதற்கு பிறகு 1965 உங்களுக்கு இந்தி எதிர்ப்பு. அதாவது வெறும் ஹிந்தி மட்டுமே நீடிச்சிருமோ அரசு மொழியா, வேலைகளில் நமக்கு ஒரு வாய்ப்பில்லாத போயிடுமோ, போட்டி போடுறதுக்கு சமமாக போட்டி போட முடியாத போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்துருச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்து பெரிய போராட்டம் இங்கே வெடிக்குது. திமுக தலைவர்களெல்லாம் அவர்கள் கைது பண்ணிட்டாங்க. மாணவர்கள் போராட்டத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. அதில் அரசு தரப்பில் 2 முறை நடக்கிற துப்பாக்கி சூட்டில் கிட்டத்தட்ட 51 பேர் இறந்துடுறாங்க. ஒரு 70 பேராக இருக்கலாம் இறந்தது. 51 அப்படின்ட்டு முதலமைச்சர் பக்தவத்சலமே ஒப்புக்கொள்கிறார். அந்த மாதிரி நடந்துச்சு. அதில் ஒரு 8 வயது சிறுமி இறந்து போகிறா. இந்த மாதிரி நடக்குது. 4 போலீஸார் இறந்து போகிறார்கள். 2 சப் இன்ஸ்பெக்டர்ஸை உயிரோட எரிச்சிடுறாங்க. வேறு 2 பேரை அடித்து கொண்டுடுறாங்க. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு 67 பொது தேர்தல் வருகிறது. இப்போ உங்களுக்கு 52 தொடங்கி 67 வரைக்கும் நடக்கிற பொது தேர்தல்கள் எல்லாமே சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் சேர்ந்தே நடக்குது. சரி, ரெண்டுத்துக்கும் நடக்குது. சரி.
அதற்கு பிறகு தான் அது மாறும். உங்களுக்கு 71 தான் கடைசி, அதுக்கப்புறம் மாற ஆரம்பிச்சிடும். அப்படி நடக்கும் பொழுது காமராஜர் அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார், பக்தவச்சலம் முதல்வராக இருக்கிறார். இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதுக்கப்புறம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக ஆயிடுறாரு. அவர் என்ன ஆகிறாரு, இங்கே வராரு, திருப்பி தமிழக அரசியலுக்கு வராரு. நாம் திருப்பி எப்படி 63ல் கே பிளான்னு சொல்லிட்டு தமிழக அரசியலை விட்டுட்டு தேசிய அரசியலுக்கு போனார். இப்போ இந்த திமுகவை அவர் கட்டுப்படுத்தணும், அவர்களுடைய வளர்ச்சியை தடுக்கணும்ட்டு நாம வந்தா தான் அதை முடியுன்ற மாதிரி அவர் நினைக்கிறார். அவர் வந்து விருதுநகர்ல போட்டி போடுறார் சட்டமன்றத்திற்கு. சரி, என்ன அவரை எதிர்த்து நிற்கிற மிகப்பெரிய கட்சி யார் அப்படின்னு பார்த்தா திமுக. திமுக தனியா நிக்கல, அவங்க ஒரு 7 கட்சியோட சேர்ந்து நிக்கிறாங்க, ஒரு வானவல் கூட்டணி. அந்த வானவல் கூட்டணியில 2வது பெரிய கட்சி யாருன்னா மூதரஞ்சர் ராஜாஜியோடைய சுதந்திர கட்சி. அது பயங்கர வலதுசாரி. அதே நேரத்தில் இடது கம்யூனிஸ்டுகள் உடைய பி ராமமூர்த்தியும் அந்த அணியில் இருக்கார். வலது கம்யூனிஸ்டுகள் மட்டும் இல்லை, அவர்கள் சேரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதற்கு பிறகு முஸ்லிம் லீக் இருக்கு. அதற்கு பிறகு தமிழரசு கழகம், மாப்போ சிவஞானம் அவர் இருக்கார். அப்புறம் நாம் தமிழர்னு சொல்லிட்டு சீபா ஆதித்தனார் ஒரு இயக்கம் நடத்துறார், அவர் அதில் இருக்கார். இப்படி ஒரு நல்லா நடந்தா சார் இந்த நாம் தமிழருங்கிறது? அப்போ இல்லை, அது ஒரு தனி இருக்கிற அளவு அன்னைக்கு இல்லை அப்படியெல்லாம் இல்லை. அவர் ஒரு பெரிய ஒரு பெருந்தகை, அவர்கிட்ட ஒரு பெரிய பத்திரிக்கை இருந்துச்சு, தினத்தந்தியினுடைய செல்வாக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொலைக்காட்சி சேனலுக்கு என்ன வலிமை இருக்கோ அந்த வலிமை அன்னைக்கு தினத்தந்திக்கு இருந்துச்சு. அதுக்கு போட்டியெல்லாம் கிடையாது பெருசா. ஒரு அதனுடைய உச்சத்துல கிட்டத்தட்ட 13 லட்சம் பிரதிகள் வித்தது ஒரு நாளைக்கு தினத்தந்தி. அந்த ஒரு தந்தியை ஒரு 5 பேராவது படிப்பாங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க அதனுடைய வீச்சு. அதனால் அது ஒரு பெரிய சாதனம். அவர் இவங்களுடைய உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறார். ஸோ இவங்களோட வந்துடுறார். அண்ணா வந்து சட்டமன்றத்துக்கு நிற்கலை. அவர் 62ல் காஞ்சிபுரத்தில் நின்று தோத்து போயிடுறார். 67ல் அவர் எதுக்கு நிற்கிறார்னா தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு நிற்கிறார். நாடாளுமன்றம், ஆமாம். ஓகே, இங்கே நிற்கலை. இப்போ பாருங்க, அவர் பெருந்தலைவர் இங்கே தமிழக அரசியலுக்கு வரார். இங்கே வந்து அடுத்த ஆட்சிக்கு வந்துருவாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்றத்திற்கு போட்டி போடுகிறார். சரி, இப்போ தேர்தல் நடக்குது. காங்கிரஸ் தனியாக நிற்குது. இந்த 7-8 கட்சி கூட்டணிகளை எதிர்த்து காங்கிரஸ் தனியாக எல்லா இடங்களிலும் போட்டி போடுகிறது. அதற்கு கூட்டணியெல்லாம் கிடையாது. இவர்கள் இத்தனை பேரும் சேர்ந்து நிற்கிறார்கள். நின்ன உடனே பிரச்சாரத்தின் போது காமராஜருக்கு காலில் அடிபட்டுடுது. அடிபட்ட உடனே அவர் படுத்துடுறார். கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறார், சிகிச்சை பெறுகிறார். நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்னு சொல்கிறார். அதான் அந்த ஃபேமஸ் ஸ்லோகனா? ஆமாம். அப்போது ராஜாஜி சொல்கிறார், படுத்துக்கொள்வது நிச்சயம், வெற்றி பெறுவது சந்தேகம். இவங்க எல்லாருமே ஒரு ஏட்டிக்கு போட்டி பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் நண்பர்களாகவும் இருப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், பெரிய மரியாதை இருக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு பெரிய போராட்டம். தூய்மை இருந்ததுனால அந்த மரியாதை. நீங்கள் பொது தொண்டு இருக்கணும் மனசில். 2வது உங்கள் வாழ்க்கையே வந்து திறந்த புத்தகம், எல்லாரும் உங்கள் வாழ்க்கையை படிக்கலாம். அது எத்தனை பேர் அதற்கு ரெடியாக இருப்பாங்க? அதனால் அவர்கள் 2 பேருக்கும் ஒரு பரஸ்பர மரியாதை என்பது இருக்கும். இருந்தாலும் ஒருத்தர் வெளியில் இந்த மாதிரி தாக்கிக்குவாங்க. ஏன்னா படுப்பது நிச்சயம், ஜெயிப்பது சந்தேகம் அப்படின்ட்டார். அதே மாதிரி ஆயிடுச்சு. 1185 வாக்குகள்னு நினைக்கிறேன். தோத்து போயிடுறாரு. ஒரு பையன்கிட்ட தோத்து போயிடுறாரு. ஒரு மாணவன் கிட்ட, அப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கிற ஒரு மாணவன், ஒரு 27 வயதுன்னு நினைக்கிறேன், சீனிவாசன் தான் அவர் நிற்கிறார். அவருக்கு வந்து போய் அவருக்காக வாக்கு கேட்கும் மாணவர்கள் வாக்காளர்களுடைய கால்களில் விழுந்து கேட்கிறார்கள், இந்த தம்பியை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. காமராஜர் படுத்துட்டு இருக்கார். காமராஜருக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது. இந்த விருதுநகர் தொகுதி எப்படிப்பட்ட தொகுதினா, அங்கே நாயுடுகளும் நாடார்களும் 2 பேரும் கணிசமாக இருக்கிற ஒரு தொகுதி. ஸ்ரீனிவாசன் நாயுடு, பெருந்தலைவர் காமராஜர் நாடார் வகுப்பை சேர்ந்தவர். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்ரீதேவி, பாலிவுட் நடிகை ஸ்ரீதேவியினுடைய தாத்தா SR நாயுடு காங்கிரஸில் இருப்பவர். அவருக்கும் காமராஜருக்கும் ஒரு மனத்தாங்கல். அவர் காமராஜரை எதிர்த்து வேலை செய்கிறார். இந்த பையனை வேற நிறுத்தி வைக்கிறார். இந்த பையனை நிறுத்தி வைப்பது திமுக.
ஆனால் காமராஜரை எதிர்த்து அவர் வேலை செய்கிறார். அவர் வேலை செய்கிறார். அதனால தான் காமராஜர் தோற்று போனார் என்று சில பேர் எண்ணுகிறார்கள். ஆனால் பெருந்தலைவர் காமராஜரை ஒரு 27 வயது நிரம்பிய ஒரு மாணவன், திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அதுவரை அதிகம் அறிந்திடப்படாத ஒரு மாணவன் தோற்கடித்து விடுகிறான். முதல் தேர்தல் முடிவுகள் வருது. டாக்டர் ஹண்டே தான் முதல்ல வெற்றி பெறுகிறார். அவர் ராஜாஜியினுடைய சுதந்திர கட்சியைச் சேர்ந்தவர். அவர் அதுக்கப்புறம் சரமாரியா அடுக்கடுக்கா ஒவ்வொரு வெற்றியும் வந்து திமுகவுக்கும் சுதந்திராவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு அமைச்சரும் தோற்று போகிறார்கள். பக்தவச்சலம் தோற்று போகிறார். டி ராஜரத்னம் அப்படின்ட்டு செங்கல் காங்கிரஸோடைய தோல்வி பதிவாது. ஆமாம், மிகப்பெரிய அடி. அண்ணாவை போய் பார்க்கறதுக்காக அண்டே போகிறார். இந்த வெற்றி வந்த உடனே February 22 என்னமோ தேர்தல் முடிவுகள் வருது. சரமாரியா வருது. இவர்கள் நிற்கிற 25 இடத்துலையும் நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிடுறாங்க. டிஎம்கே நாடாளுமன்ற 25 இடங்களும் ஜெயிச்சிடுறாங்க. நிற்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் 138 இடம் தனியாகவே ஜெயிச்சிடுறாங்க. 170 சில்லரை நிற்கிறாங்க. 40 இடங்கள் தவிர மீதி எல்லாம் ஜெயிச்சிடுறாங்க. 50 இடங்கள் தான் காங்கிரஸ் வெல்லுது. அதுக்கப்புறம் இவர் வராரு, ஹண்டே வந்து பார்க்க வராரு. இந்த வெற்றி கிடைச்ச உடனே பார்க்க வராரு. அண்ணா கொஞ்சம் ஒரு அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார். அண்ணா என்ன அண்ணா, காமராஜர் தோற்றுருக்கக்கூடாது, இப்படி ஆயிடுச்சே, அவரெல்லாம் தோத்தே இருக்கக்கூடாது, அது மாதிரி ஒரு தலைவர் வர்றதுக்கு 1000 வருஷம் ஆகும் அப்படின்னு அண்ணா சொன்னதா ஹண்டே பதிஞ்சிருக்கார், என்கிட்டேயும் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி ஒரு அரசியல் நாகரீகம், ஒரு நளினம், ஒரு உயர்வு எல்லாம் இருந்த ஒரு காலம். ஹண்டே ஐயா சொன்னாக்க கரெக்டாக தான் சார். ஆமாம். ஏன்னா அவருக்கு மிகைப்படுத்தி பேசவே இல்லை அவர் அதை பதிஞ்சும் இருக்கார், முன்னாடியே பதிஞ்சிருக்கார். அதனால் அப்போது ஜெயண்ட் கில்லர்னு சொல்லிட்டு சீனிவாசனை அழைச்சிக்கிட்டு நிறைய பேர் வராங்க அண்ணாவை பார்க்குறதுக்கு. பார்க்க வரும்பொழுது அவங்க ஜெயண்ட் கில்லர், இவர் யார் தெரியுமா, சீனிவாசன் ஜெயண்ட் கில்லர், பெரிய பலவானையே வந்து வீழ்த்திட்டவர், காமராஜரையே வீழ்த்திட்டவர் அப்படின்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் கேட்குது அண்ணாவுக்கு. அவர் உடனே கூப்பிட்டு அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு அவங்களை கண்டிக்கிறார். அந்த மாதிரி அதே மாதிரி தேர்தல் வெற்றி விழா கூட்டத்தில் கடற்கரை சீரணி அரங்கம்ட்ட போனது. அதில் அவர் பேசும்பொழுது சொல்கிறார், எனக்கே அதில் நின்று பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது சார். அதுக்கப்புறம் தான் எடுக்கப்பட்டது. அப்படியா? பேசியிருக்கேன். அப்போ அவர் சொல்கிறாரு அந்த மேடையில், 20 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட காங்கிரஸ் கட்சியை ஒரு நொடியில் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் இந்த மக்கள், இது எங்களுக்கெல்லாம் நல்ல பாடம் அப்படின்னு அண்ணா சொல்கிறார். இவ்வளவு உழைச்ச இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி ஜெயிச்சதுக்கு இல்லை. அதாவது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா அப்படின்னு கண்ணதாசன் ஒரு பாட்டில் எழுதியிருப்பார். அப்புறம் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அதில் பதவி வரும்போது துணிவும் வர வேண்டும், பணிவும் வர வேண்டும் தோழா. அந்த மாதிரி ரொம்ப ஒரு அடக்கமான ஒரு கண்டென்ட், ஒரு நிறைவு வந்துடுது அவருக்கு. அப்புறம் ஒரு சூழ்நிலை கைதின்னு சொல்கிறார் பின்னாடி. அந்த பதவியில் அவரால் ஒன்றும் பெருசாக பண்ண முடியல, இதில் இதுக்காக இவ்வளவு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்ட்டு அவர் வந்து எழுதுறாரு. தன்னை அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி எழுதின கடைசி கடிதத்தில், நான் ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கேன், என்னால் பெருசாக ஏதோ பண்ண முடியல. பயங்கர எடுத்த உடனே இப்போ இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஆன உடனே பெருந்தலைவர் தோற்று போகிறார். இவர் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுகிறார். இப்போ யார் அரசு ஃபார்ம் பண்ணுவாங்க? ஆவலர் நெடுஞ்செழியன் நினைக்கிறார், அவர் தான் நம்பர் 2, நாம் வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறார். ராஜாஜி நமக்கு பெரிய அனுபவம் இருக்குது, ஒருவேளை அந்த திமுகவினர் நம்மளை தலைமை தாங்க சொல்லுவாங்களோன்ற ஒரு திமுககாரர்கள் சொல்கிறாங்க. அதனால் எல்லா ஸ்பெக்குலேஷனையும், இந்த மாதிரி எல்லா ஹேஷியத்தையும் நீங்கள் வந்துட்டு உடனடியாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அண்ணான்ட்டு வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவரும் அதை தான் சரின்னு நினைக்கிறார். அவர் சொல்கிறாரு, the DMK will form a government on its own and I will lead the government அப்படின்னுறார். ஓகே, முடிஞ்சு போயிடுது. காமராஜர் ஐயா வந்து தன்னுடைய தோல்வியை எப்படி எடுத்துட்டார், ஏதாவது பதிவு இருக்கா? இருக்கு. ஆனால் பெருந்தலைவர் வந்து இது வந்து மக்கள் கொடுத்த தீர்ப்பு கண்ணியமாக எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. நின்றுட்டு அதுக்கப்புறம் அங்கே நாகர்கோவிலில் ஒரு எலெக்ஷன் வருது, நாடாளுமன்ற எலெக்ஷன். அந்த எலெக்ஷனில் நிற்கிறார். அது கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே நிற்கிறார். நின்று எம்பி ஆகி போயிடுறார், ஜெயிக்கிறார். ஆமாம்.
ஜெயிச்சிடுறார். தோல்வி இது ஒன்று தான். ஆமாம், அவரை எதிர்த்து மத்தாயஸ், டாக்டர் மத்தாயஸ்ன்னு சொல்லிட்டு சுதந்திரா கட்சியினர் ஒரு கேண்டிடேட்டை போடுறாங்க. அந்த கேண்டிடேட்டுக்கு ஆதரவாக நான் போய் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணா போகலை. பெருந்தலைவருக்கு எதிராக நான் போய் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால நீங்கள் பேசலைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது மத்தாயஸுக்கு ஆதரவாக 4 வார்த்தை பேசுங்க, நான் வந்துட்டு அதை வந்து பதிவு பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பதிவு பண்ணிய ஒரு அவருடைய பேச்சை ஏதோ கொண்டு போய் அங்கே ஒலிப்பதிவாக வெளியிட்டதா ஒரு செய்தி இருக்குது. அதனால் அந்த அளவுக்கு அரசியல் கண்ணியம், நாகரீகம் எல்லாருக்கும் இருந்த ஒரு காலம் அது. இப்போ அரசு ஃபார்ம் பண்ணோம். முதல்ல யாரை பார்க்குறார் அண்ணா அப்படின்னா, வென்ற பிறகு அவர் போய் பார்ப்பது மூதறிஞர் ராஜாஜியை. ராஜாஜி கிட்ட போயிட்டு வந்துட்டு, இந்த வெற்றிக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்கிறார். அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, உதயசூரியனை என்னமோ குலதெய்வம் மாதிரி எல்லார் வீட்லேயும் நீங்கள் வந்துட்டு பிரபலப்படுத்திட்டீங்க, இந்த வெற்றி உங்களுக்கு தான், ஆசீர்வாதம் பண்ணுறார். அதற்கு பிறகு பக்தவத்சலம், பெருந்தலைவர் காமராஜர் இவங்களெல்லாம் பார்த்துட்டு மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு பதவியேற்பு விழா. அதற்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு இங்கிருந்து புறப்பட்டு திருச்சிக்கு போய் தந்தை பெரியாரை போய் பார்க்க போகிறார் அண்ணா. அவள் பார்க்கும்போது அவங்க எல்லாம் கூட இருக்கவங்க சொல்கிறாங்க, அவரை நீங்கள் பார்க்க போகிறத ஒருவேளை ராஜாஜி விரும்ப மாட்டார், பார்க்க வேண்டாம், போக வேண்டாம் அப்படின்றாங்க. என்னை இந்த தமிழகத்திற்கு, இந்த நாட்டுக்கு என்னை அறிமுகப்படுத்த இவரே வரலாம், நான் போகலைன்னா அது மனித செயலாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு 10 நிமிஷம் தான் இருக்கார். பெரியாருக்கு பெரியார் சொல்கிறார், நான் வந்து அண்ணா மணமகன் போல் என்னை பார்க்க வந்தார், நான் மணமகள் போல் நாணி தலை குவிழ்ந்து இருந்தேன். ஏன்னா அவ்வளவு திட்டியிருக்காரு, அவ்வளவு ஏசியிருக்காரு, அவ்வளவு அவங்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. 18 ஆண்டுகள் அவர்கள் கண்ணீர் துளிகள்னு சொன்னார், அவர்களை வந்து பதவி நாடிகள்னு சொன்னார். ஏன் அவர் சொல்லாத வார்த்தைகள் கிடையாது. இவர்களை தடை பண்ணணும்னு சொல்லி பேசினார். திமுகவினரே தடை பண்ணணும்ட்டு 65ல் பேசினார். இவ்வளவும் நடந்திருக்கு. அதற்கப்புறம் இவர் வந்துட்டு, நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டணும், நீங்கள் எங்களெல்லாம் ஆளாக்குனீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த நன்றி வந்து அவரை கொஞ்சம் ஆமாம் அவர் சொல்கிறார், அண்ணா வந்தார், அப்புறம் எனக்கு என்ன பேசுறதே தெரியல, அந்த கூச்சத்தையெல்லாம் போக்கி ரொம்ப சாதாரணமாக இயல்பு நிலைக்கு என்னை கொண்டு வந்துட்டார் அண்ணா அப்படின்லாம் சொல்லி அதை எழுதுறார், பெருந்தன்மையாக எழுதுறார். இது நடக்குது. இப்போது யார் அமைச்சராகிறதுன்ட்டு பெரிய போட்டி திமுகவில். எல்லாருக்கும் அமைச்சராகணுன்ற ஆசை வந்திருக்கு. முதல் முறை அரசுக்கு வந்திருக்காங்க. அப்போது அண்ணாவுக்கு நிறைய அழுத்தம். அண்ணா பேராசிரியர் அன்பழகனோட வீடு புருஷவாக்கம் ஆஸ்பிரன் கார்டன், அங்கே அவருடைய வீடு. அந்த வீட்டில் உட்கார்ந்து தான் அமைச்சரவை பட்டியலை அவர் தயார் செய்கிறார். நிறைய அழுத்தம், நிறைய பேர் எனக்கு அமைச்சரவை பதவி கொடுங்க, அமைச்சர் பதவி கொடுங்க. அவங்களுடைய அழுத்தத்தை தாங்க முடியாத இவர் வந்து அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கார். இவருக்கு மேலும் அழுத்தம் தரணும்னு சொல்லிட்டு அவர்களுடைய மனைவிமார்களை அனுப்பி குடும்பத்தாரை விட்டும் அவருக்கு அழுத்தம் தருகிறார்கள். ஏன்னா பெண்கள், அதாவது பெண்ணென்றால் பேயும் இறங்க இல்லையா, அதனால பெண்கள் எப்பவுமே நீங்கள் நான் நம்ம வீட்டோட அம்மா நம்மகிட்ட நம்ம எப்படி மாட்டேன்னு சொல்லுவோம். அதனால் இதெல்லாம் தாண்டி 9 பேர் கொண்ட அமைச்சரவையை அண்ணா அமைக்கிறார். அதில் ரொம்ப வருத்தப்பட்டு சட்டமன்ற திமுக கட்சி கூட்டத்தில் அவர் சொல்கிறார், நாம் ரொம்ப வேகமாக ஆட்சிக்கு வந்துட்டோம், இன்னும் நம்ம சரியாக பக்குவப்படலை, நிறைய பேர் அமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஒரே அழுத்தம் அப்படின்னு ஃபீல் பண்ண அப்படியே பேசுகிறார். நிறைய அவர்களுடைய பெண்கள், அவங்க வீட்டு பெண்கள் அனுப்பி எனக்கு அழுத்தம் தராங்க. எவ்வளோ வருஷம் ஆயிருந்தாலும் பக்குவம் வராது சார். உண்மைதான், ஆசை தான் இருக்கும். உண்மைதான். இது வரலை, நம்ம வேகமாக வந்துட்டோம், நம்ம பக்கம் கனிஞ்ச பிறகு வந்திருக்கணும், அது நடக்கலை அப்படின்ட்டு எடுத்த உடனே, அதாவது தான் முதல்வராகிட்டோம் அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிற தருணத்தில் கூட ஒரு ரொம்ப அடக்க உணர்வோட, ஒரு ரொம்ப இயல்பாக ஒரு நடைமுறையை பார்த்து அதை கணிச்சு சரியாக பேசக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட இருந்திருக்கு. அவர் வராரு, 9 பேர் கொண்ட 8 பேர் கொண்ட அமைச்சரவை அமைத்தார் பெருந்தலைவர். இவர் ஒரு அமைச்சர் கூட வந்துடுறாங்க. வந்த உடனே முதல்ல இவர், அதற்கு அடுத்த நாவலர் நெடுஞ்செழியன் கல்வித்துறை அமைச்சர், அதற்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு கலைஞர் கருணாநிதி பொதுப்பணித்துறை. ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக, மதியழகன் உணவு அமைச்சர், இப்படி ஒவ்வொருத்தராக வராங்க. அதுக்கப்புறம் கோவிந்தசாமி, அவர் வந்து வன்னியர் கட்சியிலிருந்து இங்கே வந்து சேர்ந்தவர், அவர் வந்து விவசாயத்துறை அமைச்சர். இது மாதிரி ஒரு 8 பேர், இவர் அதுக்கு தலைமை. அதுக்கப்புறம் அது வந்த உடனே அவர் ஒரு 23 மாதங்கள் ஆட்சி பண்ணுறார். அந்த 23 மாதங்களில் கிட்டத்தட்ட பாதி நாட்கள் அவருக்கு உடல்நலம் சரியில்லை அண்ணாக்கு. ஆமாம், அதனால் அது ஒரு பெரிய
அவர் வராரு. அவருடைய ஆட்சியில் அவருக்கு மனதை ரொம்ப காயப்படுத்தின ஒரு விஷயம் வந்து கீழ்வெண்மணி. கீழ்வெண்மணியில் வந்து 44 பேரை உயிரோடு எரிச்சிட்டாங்க, தாழ்த்தப்பட்டவர்களை, தஞ்சாவூரில் 1968 கிறிஸ்மஸ்க்கு முந்தினமோ கிறிஸ்மஸ் அன்னைக்கோ அந்த மாதிரி ஏதோ எரிச்சிட்டாங்க. அது அவரை ரொம்ப காயப்படுத்திடுச்சு. இப்படி ஒன்று நடந்துருச்சு என்னுடைய ஆட்சியில், இப்படி ஒரு தீராத களங்கம் வந்துருச்சுன்ட்டு அவர் ரொம்ப நொந்து ஒடிஞ்சு போயிடுறார். ஆமாம், உடைஞ்சு போயிடுறார். அதுக்கப்புறம் 3 செய்திகளுக்காக அவரை பற்றி பெருசாக பேசுவாங்க. ஒன்று வந்து அவர் தமிழ்நாடுன்ட்டு பேர் வச்சார். இந்த தமிழ்நாடுன்ற பேரை முதல் இங்கே வரணும் அப்படின்னு நினச்சவர் வந்து தமிழரசு கழகத்தினுடைய மாப்போசி. 40களிலேயே அவர் வந்து இதற்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொன்னார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு தான் பேர். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக இதை தமிழ்நாடுன்னு மாற்ற வேண்டான்ட்டு காங்கிரஸ்காரர்கள் கடைசி வரைக்கும் முரண்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஏனே தெரியல, என்ன கெட்டு போயிடும். ஆர் வெங்கட்ராமன் வந்து தமிழ்நாடுன்னு பேர் மாற்றிட்டோம்னா வந்துட்டு உலக அளவில் தெரியாத போயிடும் அப்படின்லாம் பேசியிருக்காரு சட்டமன்றத்தில். இந்த மெட்ராஸுங்கிறது ரொம்ப எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ட்டு அவர் சொன்னது உண்மைதான். பட் அப்படி எல்லாத்துக்கும் மக்கள் பழகிடுவாங்க. ஆமாம், இப்போ சென்னை யாராவது மெட்ராஸ்ன்னு சொல்கிறாங்களா? இன்னைக்கு சென்னைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் அண்ணா ஃப்ளைஓவர்னு சொல்லாது ஜெமினி ஃப்ளைஓவர்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதனால் சிலது மாறிடும். எனிவே இந்த மாதிரி நடக்குது. அவர் தமிழ்நாடு என்ற பெயர் சுட்டுக்கிறார். மாப்போசி அந்த விழாவுக்கு அழைக்கிறார். தமிழ்நாடுன்னு அவர் பெயர் மாற்ற தீர்மானத்தை ஏகமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றுறார். எல்லாரையும் காங்கிரஸ்காரர்கள் எல்லாரையும் ஒத்துழைக்க சொல்கிறார். அப்போ ஒரு சிலிர்ப்பு வருது அன்னைக்கு. தமிழ்நாடுன உடனே வாழ்க, அவர் அந்த இதை தீர்மானத்தை நிறைவேற்றி தமிழ்நாடு என்று சொல்ல 3 முறை சொல்ல வாழ்க வாழ்கன்ட்டு மொத்த அவையும் சொல்லுது. எல்லாரும் உடம்புலையும் காங்கிரஸ் சேர்ந்து சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு உறுப்பினர் விடாமல் ரொம்ப அழகா அப்படி. அது ஒன்று. அதுக்கப்புறம் இருமொழி கொள்கை. அதற்கப்புறம் சுயமரியாதை திருமணங்கள். உங்களுக்கு தெரியும் சுயமரியாதை திருமணம்னா அதில் வந்து புரோகிதம், சடங்கு, பிராமண புரோகிதர்கள் இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. தீ வளர்க்க மாட்டாங்க, அக்னி வளர்க்க மாட்டாங்க, எந்த விதமான சடங்கும் இருக்காது. பெரியவர்கள் முன்னாடி தம்பதிகள் மாப்பிள்ளையும் பெண்ணும் மாலை மாற்றிக்கொள்வார்கள். வேணும்னா தாலி கட்டிக்கலாம், அவ்வளவுதான். ஓகே. பெரியவர்கள் வாழ்த்துவார்கள். அதற்கு சுயமரியாதை திருமணம்ட்டு அது 1928 அது நடைமுறைக்கு வந்துச்சு. 1928 வந்துடுது. அந்த திருமணங்களுக்கு சட்ட வடிவு தரலை. ஏன்னா இந்த திருமண சட்டத்தில் போய் ஒரு சின்ன திருத்தம் பண்ணாதான் அதுக்கு வந்து சட்டம் வடிவு கிடைக்கும். இல்லைன்னா அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் அவர்கள் சட்டப்பூர்வமாக பிறந்த குழந்தைகள் இல்லை. இது ஒரு சிக்கல் இருந்துச்சு. இந்த சிக்கல் வந்து எல்லாருக்கும் இருந்துச்சானா இல்லை. இந்த பின்னாடி வந்து வாரிசு உரிமை கொண்டாடும் போது அப்போ இந்த சிக்கல் வந்துச்சு. சில குடும்பங்களில் நிறைய இந்த மாதிரி திருமணம் பண்ணிக்கிட்டு ஸ்கூலில் போய் சேர்க்கணும் குழந்தைங்கள, அதெல்லாம் ஒரு சிக்கலும் இல்லை. வாரிசு என்னுடைய சொத்து வரும்போது, ஆமாம், சொத்து வரும்பொழுது இந்த பங்காளி சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டைலாம் வரும்பொழுது சிக்கல். அதை வந்து அதுக்கு சட்ட வடிவு தரணும்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு தந்தையினுடைய பிள்ளை, நிறைய பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிருக்காங்க. பிள்ளைகள் வெளிநாடு போய்விட்டு வரும்பொழுது, திரும்பி வரும்பொழுது தந்தைக்கு பிடிக்கும் என்று ஒரு நல்ல ஒரு பரிசு பொருளை தந்தைக்கு வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்க பரிசு பொருள் தந்தை பெரியார் உங்களுடைய சுயமரியாதை திருமணத்திற்கு நான் சட்ட வடிவு கொடுத்தது அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அண்ணாவை பற்றி பார்த்துருக்கிறோம், அண்ணாவை பற்றி பேசியிருக்கோம். அண்ணாவை தொடர்ந்து அடுத்த எபிசோடில் இன்னும் ஏதாவது விட்டு போயிருந்தால் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் பேசி, அடுத்த முதலமைச்சர் எப்படி வந்தாங்க போனாங்க இதெல்லாமும் உறுதியாக பேசுவோம் சார். இடையிடையே அந்த காலகட்டங்களில் பெரியார், காமராஜர்லாம் என்ன இருந்தாங்களோ அதையும் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக. நன்றி சார்.